இந்த உலகத்தில் இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அருள் தான் லஸ்ஸா. எதிலும் ஈடுபாடு காணுதல், இன்பம் காணுதல். உங்களோட வாழ்க்கையில் எது நல்ல பகுதியோ அதில் நீங்கள் இன்பம் காணுவதும், எது கெட்ட பகுதியோ அதில் நீங்கள் சோர்வடைந்து வெறுப்பதும் இறைவனுடைய மிகப்பெரிய அருள். ஆனால் யார் இந்த பாவத்தில் கூடுதலாக ஈடுபடுகிறார்களோ, அந்த போராட்டத்தில் விட்டு, அதாவது போராடி சைத்தானுக்கு இஸ்திஸ்லாம் கட்டுப்பட்டு விட்டார்களோ, அவர்கள் இபாதத்திலே இன்பத்தை இழப்பார்கள். சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு அதே நிமிடத்தில் கிராத் சீடி ஒன்று போடுற மனசு வராது. அந்த நிமிடத்தில் என்ன செய்யாது, மனது வராது. அது மாத்திரமல்ல, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்பம் கண்டு கொண்டிருந்தீர்களோ, இரவு நேரத்தில் எழும்பி தொழுகிறதை நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன சொல்லும் என்றால், உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, லேட்டாக தூங்கினேன், பகலில் தின்ற சாப்பாடு கூட, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லும். ஆனால் அதே நீங்கள் சினிமாவுக்காக 3 மணித்தியால 4 மணித்தியால இரவில் என்ன செய்வீர்கள், விழுத்து கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் என்ன செய்வான்னா லத்தத்தை எடுப்பான். அந்த இன்பத்தை எடுத்துட்டான்னு வைங்களே, நீங்க எவ்வளவு இபாதத்து செய்தாலும் சரி, நாளைக்கு அது உங்களை விட்டு போகின்ற நிலைமையில தான் உங்களுக்கு என்ன செய்யும், அது இருக்கும். இந்த நிலைக்கு நம்ம மாறிவிடக்கூடாது. இது நிறைய நமது வாழ்க்கையிலே நடக்கும், படிப்படியாக நடக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், இஸ்தித்ராஜ், படிப்படியாக பிடிப்பான். ஒரே வருடத்தில் நடக்காது, 5 வருடத்தில் நடக்காது, 10-15 வருடத்தில் நீங்கள் இருந்த முதல் நிலையே மறந்து போவீர்கள். அந்த நிலைமைக்கு என்ன செய்யும், இது ஆளாகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் இது போன்ற சோதனைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும்.